37 கேள்வி பாருங்க. எச்சுயரத்திலிருந்து தரையில் விளவிடப்படும் ஆறாரையுடைய ரசத்துளி ஒன்று எண்ணிக்கையான சிறிய துளிகளாக பிரிகிறது. ரசத்துளியின் அடர்த்தி ரோ ஆகும். ஒலியாகவோ வெப்பமாகவோ சக்தி இழப்பு இல்லை எனின் ரசத்தின் மேற்பரப்பிழுவை டீயின் சரியான பெருமானம் என்னவா? என்ன சொல்றார்? எச்சுயரத்திலிருந்து விளவிடப்படும் ஆறாரையுடைய ரசத்துளி ஒன்று எண்ணிக்கையான சிறிய துளிகளாக பிரிகிறது. சக்தி இழப்பு இல்லை. இப்ப ஒரு துளி ரசம், இப்ப இது ஆறுன்னு வைப்போம், எச்சுயரத்தில இருந்து விழுகுது. அப்ப இது கீழே விளைவிக்க ஒரு அழுத்த சக்தி ஒன்று இழந்திருக்குமல்லோ. இழந்த அழுத்த சக்தி என்ன? எம்ஜிஹெச். இந்த ரசத்துளியின தெரிவு எம்மெண்டா இழந்த அழுத்த சக்தி எம்ஜிஹெச். இது என்னதுக்கு சமன் சொன்னா, இந்த விழுந்த ரசத்துளி என் துளிகளா உடையுது. அவன் என் துளிகளா உடைஞ்சா உங்க மேற்பரப்பு கூடி இருக்கும். அப்ப மேற்பரப்பு சக்தி கூடிடுதல்லோ, அந்த அதிகரிச்ச மேற்பரப்பு சக்திக்கு சமன். அதிகரிச்ச மேற்பரப்பு சக்தி என்ன? டெல்டா ஏ இன்டு டி. மேற்பரப்பு சக்தி என்ன அதிகரிச்சதோ அது இழந்த அழுத்த சக்திக்கு சமன். ஏன் அங்க சக்தி மாற்றம் ஒளியாவோ வெப்பமாவோ சக்தி இழக்கலன்னு சொல்லிட்டாரല്ലോ. அப்ப இதுல இருந்து கிடைச்ச அழுத்த சக்தி அவ்வளவும் அங்க மேற்பரப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு பயன்பட்டுருக்கணும். ஓகே தானே? இப்ப மேற்பரப்பு அதிகரிப்பை கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன போடுவீங்க? என் துளிகளா உடையுது. சரி, இப்ப முதல்ல இருந்தது ஆறு உடையது. அப்ப இது இந்த சின்ன துளி ஒன்று அறையை கண்டுபிடிப்போம். எப்படி வரும்? So 4/3 pi r cube சமன் n into 4/3 pi r cube. அப்ப 4/3 pi போனா r cube சமன் n r cube. அப்ப இதுல இந்த அரை வந்துடும் எவ்வளவு? அரை வரும் r over n to the power 1/3. கனமூலம் எடுக்கணும். இனி பரப்பு அதிகரிப்பு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு கோளத்தின் பரப்பளவு 4πr², அப்படி என்ன இருக்குது, மைனஸ் ஆரம்பத்தில் இருந்தது 4πR². ரசத்துளி என்னபடியா ஒரு மேற்பரப்பு தான், வெளியால மட்டும், இன்டு டி. இப்ப திணிவுக்கு என்ன போடுவோம்? கனளவு திரடத்தி. அப்ப 4/3 πr³ இன்டு ரோ, அது திணிவுக்கு ஜிஹெச். இப்ப எல்லாத்துலயுமே 4π போயிடும். 4π வெட்டிடுவோம். அப்ப என்ன மிஞ்சும்? r³ ரோ ஜிஹெச் சமன். இந்த r² என்ன போடுவோம்? இது என்ன வர்க்கம்? அப்ப r வர்க்கம் கீழ் n to the power 2/3 into n minus r1. இப்ப எல்லாத்துலயும் r வர்க்கத்தை வெட்டிடலாம். இங்க எல்லாத்துலயும் r வர்க்கத்தை வெட்டினா இங்க என்ன மிஞ்சும்? r/3 into rho gh சமன். இது ஒராம் அடுக்கு, இது ரெண்டுங்கள் மூன்றாம் அடுக்கு. அப்ப n to the power 1/3 minus 1 t. t தானே கேட்டது. அப்ப என்ன வரும்? இது கீழே வரும் r into rho gh over 3 into n to the power 1/3 minus 1. எதிராத ஆன்சர். So rho gh r over 3 into n to the power 1/3 minus 1. அஞ்சாவது உடையா? Fifth answer. Right.
38ஆம் கேள்வி பாருங்க. ஒரு மனிதன் 2 உயரமான கட்டிடங்களுக்கு இடையில் கிடையாக இணைக்கப்பட்டுள்ள ஒரு கம்பி வழியே உருவில் காட்டப்பட்டவாறு ஆர்முடுகுகின்றான். மனிதன் நிலைக்குத்துடன் 30 பாகை கோணத்தில் சாய்ந்திருக்கும் போது மனிதனின் முன்னோக்கிய ஆர்முடுகள் என்ன? இப்ப ஒரு கம்பி வழிய ஆர்முடுகிறாராம். 2 கட்டிடத்துக்கு இடையில கட்டி இருக்கிற கம்பி வழி ஆர்முடுகிறார். இந்த இலை வந்து எப்படி இருக்கு? நிலைக்குத்தோட 30 பாகை கோணத்துல சாஞ்சிருக்கு. இவர் இப்படியே இதை கொண்டு போறாரா இருந்தால் இவற்ற ஆர்முடுகளை நடுகள் இவற்ற ஆர்முடுகளை காண்றதுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த இலை எப்படி நிற்கும்? விளையுள்ள ஆர்முடுகளுக்கு சமாந்தரமா நிற்கும். நான் இந்த இதுல எல்லாம் தண்ணி ஹைட்ரோவில எல்லாம் கழிச்சிருப்போம். பாத்திரத்துல நீர் எப்படி நிற்கும் காண்றதுக்கு விளையுள்ள ஆர்முடுகளை காணணும். இப்படி இவர் இந்த பக்கம் ஆர்முடுகிறாருண்டா இவரை நிப்பாட்டுறதுக்கு இங்கால எஃப் கொடுக்கணும். ஆல்ரெடி ஜி இருக்கு. அப்ப விளைவுள்ள ஆர்முடுகள் எப்படி வரும்? இது ரெண்டுனையும் விளைவுள்ள இந்த பக்கம். சோ இந்த விளைவுள்ள ஆர்முடுகளுக்கு சமாந்தரமா தான் இந்த இலை இருக்கு. அப்ப இது 30 இது 30. அப்ப tan 30 என்னது சமன் எஃப் எங்கள் ஜி. அப்ப 1 எங்கள் √3 சமன் எஃப் பை ஜி. சமன் என்ன வரும்? ஜி பை √3 என்ன வரும்? எத்தனாவது விடை? மூன்றாவது விடை. இது விளங்குது. பாத்திரத்தை நாங்கள் அசைக்க பாத்திரம் சார்பான ஆர்முடல் போட்டாங்க. என்ன பாத்திரம் எஃப் ஆர்முடல் அசைஞ்சா பாத்திரத்தை நிப்பாட்டுறதுக்கு எஃப் இங்கால கொடுத்துனாங்க. ஆல்ரெடி ஜி இருக்கும். அப்ப விளைவுள்ள ஆர்முடல் இப்படி வரும். அந்த விளைவுள்ள ஆர்முடலுக்கு சமாந்தரமா இலை நிற்கும். இது ஒரு வழி. இப்ப இல்லையா நீங்க என்ன செய்வீங்க? இது தெரியலையேண்டா இது தெரியல என்ன நேரம் போடுவீங்க? எப்படி இது இந்த இழுவை டி என்று எடுத்தா எம்ஜி எப்படி இருக்க? மேல ஆகிற விஷயம் என்ன? டி cos 30. டி cos 30 வந்து எம்ஜிக்கு சமம். டி sin 30 சமன் எம்எஃப். எம் இன்டு ஆர் முடுகால். இதை எழுப்பினீங்க. 2 ஒன்று எழுப்பிச்சா என்ன வரும்? tan 30 சமன் எஃப் ஜி. அதே தான் அங்க வரும். கிடையாவும் நிலைக்குத்தாவும் எஃப் சமன் எம்ஏ போட்டுட்டு பயன்படுத்திக்கொள்ளும். ரைட். So 39ஆம் கேள்வி பாருங்க. ஆர்கமார் ஆகிய ஆரைகளை உடைய 2 ஒருமைய கோள கடத்து மோடுகளில் வெளிப்புற கோளம் புவிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. உட்கோளத்துக்கு கியூஏற்றம் வழங்கப்படும் போது மையத்தில் இருந்தான தூரத்துடன் மின்புலச் செறிவு அழுத்தமாகிய மாறுபடுவதை திறம்பட காட்டுவது. 2 கோளோடு வெளிக்கோளோடு வந்து புவிக்கு தொடுக்கிட்டு உள்ளாண்டாரை சிம்பிளார் வெளியாண்டாரை கேபிரல். இவர் என்ன சொல்றார்? உட்கோளோட்டுக்கு பிளஸ் கியூ ஏற்றம் வழங்கப்படும். அது வெளிமே பரப்பில் இருக்கும். உள்கோளத்தின் வெளிமே பரப்பில் இருக்கும். இந்த கியூ ஏற்றம் என்ன செய்ய மாட்டேன்? இதுல மைனஸ் கியூவை தூண்டும்.
அதுக்குரிய பிளஸ் கியூ வழியால போகும், அது பூமியால நடுநிலை ஆகும். அப்ப பிளஸ் கியூவும் மைனஸ் கியூவும் இருக்க போகுது. இப்ப அவர் கேட்கிறாரு என்ன, மின்புலச்சரிவு தூரத்தோட மாதிரி இருக்கிறான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி மாறுதுன்னு வேணும். இதுக்குள்ள ஜீரோ, சிம்பிள் ஆர் தூரம் வரைக்கும் ஜீரோ. ஸோ இந்த இடத்துல ஒரு பெருமதி இருக்கும். எப்படி இந்த கியூவால மட்டும் தானே வரும். இதுக்குள்ள நீங்க கௌசின் மேப்பரப்புக்கு இருந்தீங்கன்னா கியூ ஓவர் 4πε0 அப்ப அந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும். அப்படியே குறைஞ்சு 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 கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு வேல்யூ மேற்பரப்புக்கு கொஞ்சம் முதல் என்ன வேல்யூ இருக்கும், கியூ ஓவர் 4πε0 கேபிட்டல் ஆர். இந்த இடத்துல இருக்கிற பெருமதி கியூ ஓவர் 4πε0 சிம்பிள் ஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன பெருமதி, அங்கேயும் இந்த கியூ மட்டும் தான், கியூ ஓவர் 4πε0 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். பிறகு இது மட்டும் உள்ளுக்கு பாக்க ஜீரோ. ஏன் மைனஸ் கியூ மந்திரம் அதுக்கு அங்கால ஜீரோ, ஏன் அங்கால ஏற்றம் இல்லை. இதான் என்ன மின்புல சரிவுக்கு. மின்புல சரிவுக்கு இந்த கிராஃப் இருக்கிறது ஒன்றில் தான், எது ரெண்டாவது விடையில மட்டும்தான். அப்ப ரெண்டாவது தான் ஆன்சர். அழுத்தத்தை பார்க்கவே தேவையில்லையே, மின்புல சரிவுக்கு ரெண்டாவது மட்டும்தான் இருக்கு. அழுத்தத்துக்கு கீழ்றன்னா எப்படி கருவீங்க, அழுத்தத்துக்குன்னா இங்க உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ள மேற்பரப்புல இருக்கிற அழுத்தம் தான் உள்ளுக்கு இருக்கும். அப்ப அது மாறாது. ஆறு தூரம் வரைக்கும் மேற்பரப்புல இருக்கிற அழுத்தம் தான் இருக்கும். பிறகு இதுக்குள்ள ஒரு தூரத்துல என்னென்ன அழுத்தம் வரும் கேட்டீங்கன்னா, என்னது இப்ப இந்த கியூ ஏற்றத்தால் இதுல வர்ற அழுத்தம் கியூ ஓவர் 4πε0 R1. அந்த இந்த தூரத்தை R1 என்று வச்சா அது மாறும் தூரம். இந்த மைனஸ் கியூவாலையும் வரும், மைனஸ் கியூ ஓவர் 4πε0 கேபிட்டல். அது மாறாது. இப்ப இந்த ஆரை கூட கூட அழுத்தம் குறையும், இது மாறாது. இது கூட கூட குறைஞ்சு இந்த இடத்துக்கு போய் என்ன வரும், ஜீரோ ஆகும். இந்த இடத்துக்கு போய் ஜீரோ, அதுக்கு அங்கால ஜீரோ ஆயிரும். ஓகே, அவர் ஜீரோக்கு போறதை காட்டல, ஆனா அந்த இடத்துல ஜீரோ ஆயிரும், கேபிட்டல் ஆர் தூரத்துல ஜீரோ ஆயிரும். ஏன்னா இது மாறல, இதுக்கு ஆர் போட்டிங்கன்னா கியூ ஓவர் 4πε0 ஆர், இது கியூ ஓவர் 4πε0 ஆர் ஜீரோ ஆயிரும். அப்ப ஆன்சர் இல்ல பிள்ளை, ஆன்சர் ஜீரோக்கு வரணும். ஜீரோக்கு வந்து அதுக்கு அங்கால எல்லாம் ஜீரோ. ஓகே, மின்புல சரிவு ஜீரோக்கு வராது. ஏன், அது இந்த இதுதால மட்டும்தான் வரும். இங்க இருந்து இங்க வரும் வரைக்கும் இந்த கேபிட்டல் இந்த பிளஸ் கியூவால மட்டும்தான் வரும். இந்த புள்ளியை தாண்டேக்குதான் மைனஸ் கியூ தேரும். இந்த மைனஸ் கியூவை தாண்டேக்கான்னு தேரும். அப்ப அப்ப இந்த மைனஸ் கியூவுக்கு மட்டும் மட்டும் முதல் இது இருக்கும், தாண்டினோன்னு ஜீரோ ஆகும். ஒரே இடத்துல ரெண்டு பெருமதி இருக்கும், ஆனா அங்க ஜீரோ வந்து. ஓகே, ரெண்டாவது. மூன்றாவது வராது. மூன்றாவது இந்த கிராஃப் இப்படி வருது, அப்ப கூறுற மாதிரி அப்படி வர இல்லாது. கூட இல்லாது, அது குறையிற மட்டும்தானே வரும். அதுல அழுத்தம் சரியா இருக்குது, மின்புல சரிவு பிள்ளையா இருக்குது. ஓகே, அப்ப கிராஃப் இப்படிதான் வரணும். ரைட், 40ஆம் கேள்வி பாருங்க.
என்னவாம்? பின்வரும் கூற்றுக்களை கருதுக. திரவம் ஒன்றின் மேற்பரப்பிழுவை வெப்பநிலையுடன் அதிகரிக்கின்றது. டேய், மேற்பரப்பிழுவை சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன செய்யும்? வெப்பநிலையோட மேற்பரப்பிழுவை வெப்பநிலையோட குறையும். இவர் அதிகரிக்கும் என்றபடியா பிள்ளை. பி கூற்று, திரவங்கள் அவற்றின் மேற்பரப்பை குறைக்க முனைகின்றன. எஸ். ஏன்? மேற்பரப்பு அழுத்த சக்தியை குறைக்கிறதுக்காண்டி, அழுத்த சக்தி எல்லாம் அதை குறைக்கிறதுக்காண்டி மேற்பரப்பை குறைக்க தணிக்கின்றன. சரி. திரவம் ஒன்றின் மேற்பரப்பில் உள்ள அழுத்த சக்தியானது திரவத்தினுள் உள்ள அழுத்த சக்தியிலும் பார்க்க உயர்வானது. திரவம் ஒன்றின் மேற்பரப்பில் உள்ள அழுத்த சக்தியானது திரவத்தினுள் உள்ள அழுத்த சக்தியிலும் பார்க்க உயர்வானது. சரி. அப்ப இதை விட பியும் சியும் மாத்திரம் உண்மை. நான்காவதோடு ஒருத்தங்க கூட்டு சி எப்படி சார்? கூட்டு சியில் அவன் திரவத்துக்கு உள்ள இருக்கிற மூலக்கூறுகள் அது சமநிலையில இருக்கும். ஏன்? எல்லா பக்கத்தாலையும் விசை தொழிற்படும். அப்ப இதுல விளையுள் விச பூஜ்ஜியம். விளையுள் விச பூஜ்ஜியம் என்றதால் இவர் சமநிலையில இருப்பார். ஆனா மேற்பரப்புல இருக்கிறவர் ஒரு அழுத்தத்தில் இருப்பார். இங்க விளையுள் விச கீழ் நோக்கி தொழிற்படுறதால இவர் ஒரு அழுத்தத்தில் இருப்பார். அப்ப கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிறவருக்கு அழுத்த சக்தி கூட. இந்த அழுத்த சக்தி கூடின இந்த சக்தி தான் என்ன? மேற்பரப்பு சக்தி. ஓகே, இதை குறைக்கிறதுக்காண்டி தான் எத்தனைக்குது. மேற்பரப்பு சக்தியை குறைக்கிறதுக்காண்டி தான் அது கோலமாகிறதுக்கு எத்தனைக்குது. சரி. 41 கேள்வி பாருங்க. என்னவா? இரண்டு வெப்பநிலைகள் T1, T2 தரப்பட்ட ஒரு குறித்த திணிவு வாயுவின் அமுக்கம் கனஅளவு வரைவுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. இங்கு டி தனி வெப்பநிலை. பின்வரும் கூட்டுகளில் பிழையான கூட்டு. இப்ப கனஅளவுக்கும் அமுக்கத்துக்கும் கிராஃப் தந்திருக்க. T1 வெப்பநிலையில் ஒரு கிராஃப், T2 வெப்பநிலையில் ஒரு கிராஃப். இது 1, இது 2 தர 15. இது இது 2, இது 1 தர 10. இப்ப என்ன கேட்கிறார்? வெப்பநிலை T1 ஆனது வெப்பநிலை T2வின் 2 மடங்கு ஆகும். இப்ப பிழையான கூட்டு தான் கேட்கிறார். T1க்கும் T2க்கும் வெப்பநிலை T1 வெப்பநிலை T2வின் 2 மடங்கு ஆகும். இப்ப கண்டுபிடிக்கணும் T1க்கும் T2க்கும். இந்த பாயிண்ட்ல பாருங்க, ஏல இருந்து பிக்கு கனளவு மாறையில. கனளவு மாறையில அமுக்கம் 2 மடங்கு ஆகுது. ஏஎன்பிய பாத்தீங்களா? கனளவு மாறையில. அப்ப என்ன போடுவோம்? பிஓவற்றிய போட்டா இங்க அமுக்கம் 2 மடங்கு ஆகிக்க வெப்பநிலை 2 மடங்கு ஆகணும். அப்ப இது 2 மடங்கு ஆகணும். T2 T1 வந்து 2 T2. அப்ப கூட்டு முதலாவது சரியா? சரி. வெப்பநிலை 2 மடங்கு ஆகணும். T1 2 மடங்கு. இரண்டாவது கூட்டு, இரண்டு வரைப்புகளிலும் எல்லா புள்ளிகளிலும் PV over T வந்து மாறிலியாகும்.
இரண்டு வரைவுகள்னதும் எல்லா புள்ளிகளிலும் பிவிஓவற்றி வந்து மாறலையா? யா, ஏன் குறித்தது வேண்டுதான் எடுக்கணும். ஒரு தந்திருக்காரு ஒரு குறித்தது வாயு தானே. அப்ப குறித்தது வாயு வேண்டா எல்லா இடத்துலயும் ஒரே பெருமை தான். இதுக்கு பிவிஓவற்றி என்னவோ அதான் இது. பிஓவற்றி இதுக்கும் போடுறேன்டா பி மாற இல்லை. அப்ப பியால பேக்கினா என்ன, பிவிஓவற்றி வந்து எல்லாத்துக்கும் உண்டு. அப்ப அது கட்டாயம். சோ குறித்த திணிவு வாயுக்கு எந்த நிலையிலையும் பயன்படுத்தலாம். அடுத்த மூன்றாவது, வாயு பியிலிருந்து சிக்கு விரிவடைவதால் வரைவு பிசியில் காட்டப்பட்டுள்ளவாறு சூழலிலிருந்து வாயுவிற்கு சக்தி மாற்றம் நடைபெறாது. எனவே பியிலிருந்து சிக்கு விரிவடைவதால் பிசியில் காட்டப்பட்டவாறு சூழலில் இருந்து வாயுவுக்கு சக்தி மாற்றம் நடைபெறாது. இப்ப இப்ப பில இருந்து சிக்கு போய்க்கு என்ன நடக்குது? பி டு சிக்கு P1 B1 over T1 போடுவோம். PV over T போட்டா என்ன வருது? ரேஷியோ பாருங்க. இதுல பிவி, இந்த பிவி ரேஷியோ பிவி பாவம். பிவி வந்து 2, இங்கேயும் பிவி 2. அப்படி என்ன வெப்பம் மாறையில. இது சம வெப்ப செயல்முறை இல்லையா? வெப்பநிலை மாறல, சம வெப்ப செயல்முறை. சமவெப்ப செயல்முறை என்றால் என்ன சொல்லுவீங்க? வெப்பநிலை மாறாம நடக்கிற செயல்முறை. இப்ப சூழல்ல இருந்து வெப்பம் கிடைக்குமா? B2C தானே. இதுலயும் வெப்பநிலை மாறலைன்னா சமவெப்ப செயல்முறை. சமவெப்ப செயல்முறையில் என்ன, அகச்சக்தி மாறாது. ஆனா இப்ப வெப்பநிலை மாறலைன்னா அகச்சக்தி மாறல, டெல்டா யூ 0. ஆனா விரியுதல்லோ. விரியுதுண்டா வாயுவுக்கு வாயு வேலை செய்யுது. வாயு வேலை செய்யுதுண்டா டெல்டா டபிள்யூ நாட் ஈக்குவல் 0. வாயு வேலை செய்யுதுன்னா அதுக்கு சக்தி கிடைச்சு தானே ஆகணும். நீங்க தொகுதியில இருந்து சக்தியை கொடுத்தா தானே வாயு வேலை செய்யும். ஏன் கனளவு கூடுது, வெப்பநிலை மாறல. வெப்பநிலை மாறலைன்னா சக்தி மாறல. ஆனா வாயு விரியுது, அப்ப வாயுவால் வேலை செய்யப்படுது. வாயுவால வேலை செய்யப்படுதுன்னா அங்க சக்தியை கொடுத்தாகணுமே. சக்தி ஒன்று வழங்கப்பட்டிருக்கணும் இல்லையா? அப்ப இங்க B2Cல சக்தி வழங்கப்பட்டிருக்குது. இவர் சூழல்ல இருந்து சக்தி கிடைக்கல என்றால் அது பிள்ளை. சக்தி வழங்கப்படுது. ஓகே, நாலாவது பாருங்க. வாயு ஏயிலிருந்து பியிற்கு நிலைக்குத்து கோடு ஏபி வழியே மாறும்போது வாயுவினால் வேலை செய்யப்படவில்லை. இப்ப ஏயில இருந்து பிக்கு போயிருக்க வேலை பூச்சியம். ஏன் கனளவு மாற்றம் இல்ல, வேலை பூச்சியம் சரி. அஞ்சாவது, வாயுவை கிடையாக ஏயிலிருந்து சிக்கு நகர்த்த செய்யப்பட்ட வேலை 100 ஜூல் ஆகும். ஏயிலிருந்து சிக்கு போயிருக்க செய்த வேலை என்ன? இந்த பரப்பு என்ன? இந்த பரப்பு வேலை சமன். இது 1 தர 15, இது ஒன்று தர 10/3. கனளவு 10/3 அப்ப பெருகின அளவு 100 ஜூல். அப்ப அதுவும் சரி. அப்ப பிள்ளையான கூட்டியது மூன்றாவது விட. 3 பிள்ளையானது.
ஓகே, அடுத்தது 42ஆம் கேள்வி பாருங்க. நேரேற்றம் ஒன்று டி அகலத்தில் பரவி இருக்கும் சீரான மின்புலம் ஒன்றுக்கு செங்குத்தாக எறியப்படும் போது உருவில் காட்டப்பட்டவாறு ஒரு பரவளைவு பாதையில் இயங்குகின்றது. சரி, இது புலத்திற்கு செங்குத்தான திசையுடன் தீட்டா கோணத்தில் புலத்தை விட்டு வெளியேறுகின்றது. டியுடன் டான் தீட்டாவின் மாறலை திறம்பட வாய்க்குறிப்பு. இப்ப என்ன, ஒரு புலம் இவ்வளவு ஏரியாவுக்கும் இருக்குது மின்புலம். டி அகலத்துல மின்புல பரவி இருக்குது. இப்ப இதுல இருந்து ஒரு ஏற்றம் செங்குதா போகுதாமா. இப்ப போறவர் என்ன செய்வார், இப்படியே வெளியேறுவார். இந்த இடத்துல போய் வெளியேறவர் என்னது, புலத்துக்கு செங்குத்தான திசையுடன் தீட்டா கோணத்துல வெளியேற, இந்த கோணம் தீட்டா. அப்ப இந்த கதி மாற போறது இல்லை, இந்த ஜூன்றது மாற போறது இல்லை. ஏன், இதுல தொழிற்பட போற விசை இதுதான், மின்புலத்தால வர்ற விசை இது. அந்த விசையால இந்த வேகம் அதிகரிக்குது. அப்ப இது டியோட எப்படி மாறும் தான் கேள்வி. அப்ப நீங்க இங்க tan θ எழுதினீங்களா, சோ tan θ வந்து என்ன, இந்த கதி ஜூ அது மாறாது, இது வி என்றா இது இந்த விளைவில் தானே. சோ வி ஓவர் ஜூ இது மாறாது, இந்த வி மாறுற மாதிரி அது மாற போகுது tan θ. இப்ப வி எப்படி எடுக்கலாம்டா, சோ இந்த டி தூரத்துக்கு போய் மின்புல சரிவு மாறாது. அப்ப இந்த கதி என்ன அப்படின்னு கேட்டீங்களா, இவர் இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு டைம் எடுக்குமல்ல, இங்க இருந்து இங்க போறதுக்குரிய டைம் என்னன்னு கேட்டீங்களா, தூரத்துங்கள் கதி டி ஓவர் ஜூ. தூரம் கிடை தூரம் டி தூரம் தானே போறார், ஜூ கதியோடு. அப்ப இது இங்க இருந்து இங்க போறதுக்குரிய நேரம் டி ஓவர் ஜூ. அந்த நேரத்திலே வச்சு ஆர்முடுவல் கூடி இருக்கு. அப்ப சோ வி சமன் ஜூ பிளஸ் ஏடிய போட்டீங்களா, கிடையாறுகிறபடி ஆரம்ப வேகம் 0. ஆர்முடுவல் என்ன, விசையுங்கள் திணிவு. அப்ப விசை வந்து இக்யூ ஓஎம் இன்டு டி, டி வந்து டி ஓவர் ஜூ. ஓகே, சோ இதுல ஒண்ணு பிரதிடுங்க, tan θ சமன், சோ இந்த v கணி என்ன போடுவீங்கள், இக்யூ டி ஓவர் எம் ஜூ ஓவர் ஜூ. இது கீழே இறங்கினா இக்யூ டி ஓவர் எம் ஜூ ஸ்கேர். இதுல இக்யூ மாறாது, எம் ஜூ ஸ்கேர் மாறாது. tan θ டிக்கு நேர்வித சமன். tan θ டிக்கு நேர்வித சமன் என்ன வரும், y சமன் mx. முதலாவது விளங்குதா செய்தது. இதுல இருந்து இதுக்கு போறதுக்குரிய டைமை காண்றீங்க, டி ஓவர் ஜூ. அந்த நேரம் மாறாது, நேரம் மாறாது, டி மாறினா மாறும், அதுக்கு இந்த மாதிரி. இனி ஆர்முடுகள் மின்புலச்சரிவு மேற்றவும் மாறல, ஆர்முடுகள் மாறாது, அது மாறாது. இப்ப இந்த டியோட நேர்வித சமனமா. சாரி, நாற்பத்தி மூன்று என்னவாம், நீரின் அடர்த்தியிலும் பார்க்க கூடிய அடர்த்தியுடைய பொருள் ஏயும், நீரின் அடர்த்தியிலும் பார்க்க குறைந்த அடர்த்தியுடைய பொருள் பியும் நீரை கொண்ட பாத்திரத்தின் அடியுடன்
மையத்திலிருந்து சற்று விலத்தி ஒரு இலையின் லேசான இலையினால் உருவில் காட்டப்பட்டுள்ள வர்ணிக்கப்பட்டுள்ளது. நிலைக்குத்து அச்சு XY பற்றி ஒரு மாறா கோணக்கதியுடன் தொகுதி இயங்குமாயின் இலை வழியே ஏக்கம பியின் சரியான நிலையை காட்டும் படம். இப்ப இதை இப்படியே சுத்துற, இத சுத்தினா இதுல இருக்கிற இலை எப்படி நிக்கும்ன்றதான் கேள்வி. இவங்களுக்கு தெரியும் தண்ணி இப்படி வளைஞ்சு நிக்கும், அது ஓகே, எல்லா படத்திலையும் அப்படித்தான் நடந்திருக்கார். இப்ப இந்த இலை எப்படி நிக்கும்? இலை எப்படி நிக்கும்டா விளையுள் ஆர்முடுகளுக்கு சமாந்தரமா நிக்கும். இலை திரவமே பரப்பு விளையுள் ஆர்முடுகளுக்கு செங்குத்தா நிக்கும், இலை விளையுள் ஆர்முடுகளுக்கு சமாந்தரமா நிக்கும். இப்ப விளையுள் ஆர்முடுகளுக்கு சமாந்தரம் என்றா முதல் ஆர்முடுகள் எப்படி இதை சுத்தேக்க பாத்திரத்துக்கு மையத்தை நோக்கி ஆரம்பிடுவது. அப்ப திரவத்துக்கு பாத்திரம் சார்ப வெளியால இருக்கு, புவிப்பு ஆர்முடல் இங்க, அப்ப விளைவுல ஆர்முடல். அப்ப இந்த விளைவுல ஆர்முடலுக்கு சமாந்தரமா இலை நிக்கும். அப்ப இங்க இலை எப்படி நிக்கும்? இப்படி நிக்கும். எந்த பொருளா இருந்தாலும் இலை எப்படி நிக்கணும்? விளைவுல ஆர்முடலுக்கு சமாந்தரம் நிக்கும். அப்ப எது வரும்? முதலாவது ஆன்சர் வரும். இப்ப உங்களுக்கு தெரியும் இப்படி, இப்ப இந்த பாத்திரத்துக்குள்ள நாங்கள் இப்படி கட்டியிருப்போம், இது லேசானது. லேசானது என்ன எப்படி நிற்கும்? நீங்க இதை இப்படி அசைச்சிங்களா இலை எப்படி நிற்கும்? இப்படி சரிஞ்சு நிற்கும். எந்த பக்கம்? இப்படி அசைக்கக்குள்ள எந்த பக்கம் நிற்கும்? இதை நிப்பாடுற கார்முடுவல் இங்கால, ஜி இங்கால இப்படி. அப்ப இது அசைக்கக்குள்ள இங்க சரிஞ்சு நின்றார். ஓகே, இந்த பக்கத்துல நிற்கும். இப்படி இப்படி அசைச்சா, இதுவே தொங்குற பொருளா இருந்தா அப்படி நிற்கும். இப்ப இதுல தொங்குற பொருளா இருந்தா அதுவும் அப்படி நின்றது, இப்படிதான் நின்றது. அப்ப ஒரே பக்கத்தில் அப்ப ரெண்டையும் ஒன்றா கட்டி இருந்தா என்ன நடக்கும்? இது ரெண்டையும் ஒரே இலையில கட்டி விட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்? அதாவது தொங்குற பொருள் மேலே இருக்குது, அமல்ற பொருள் கீழே இருக்குது. அப்ப என்ன செய்யுது? தூக்கி பிடிச்சு வச்சிருக்கும் இல்லையா? இது இந்த தொங்குற பொருள் என்ன, மிதக்கிற பொருள் என்ன செய்யும்? அதையும் தூக்கி நேரம் வச்சிருக்கும். இப்ப இலை எப்படி நிற்கும்? இலை வந்து இப்படிதான் நிற்கும். அப்ப ரெண்டு பொருளுமே இப்படி சரிஞ்சு நிற்கும். அப்ப அதே கன்செப்ட் தான் இங்கேயும். என்ன விளைவுளார், ஆனா இது கொஞ்சம் வளைஞ்சு நிக்கலாம், இப்படி வளைஞ்சு நிக்கலாம். எப்படி? இப்ப இது என்னண்டா ஆர்முடுகள் தூரத்துக்கு தூரம் மாறும் இல்லையா? அதனால முதலாவது விடையை விட இந்த இடத்துல ஆர்முடுகள் இடத்துக்கு இடம் மாறும். இந்த இடத்துல இருக்கிற ஆர்முடுகளை விட இந்த இடத்துல இருக்கிற ஆர்முடுகள் வித்தியாசம். ஏன்? தூரம் வித்தியாசமே. இந்த தூரத்தை விட இந்த தூரம் வித்தியாசம் இல்லையா? மேலுக்கு பார்க்கல. அப்ப என்ன நடக்கும்? இப்ப இந்த தூரம் குறைஞ்சதுன்னா ஆர்முடுகள் குறைஞ்சிடும். ஆர்முடுகள் குறைஞ்சோன்னு என்ன நடக்கும்? இங்க பாரு, இந்த ஆர்முடுகள் கூடைக்குள்ள விளைவுகள் இப்படி வருது. இந்த ஆர்முடுகள் குறைஞ்சிட்டா விளைவுகள் எப்படி வரும்? இப்படி வரும். அப்ப இப்படியும் இந்த மேலே இருக்கிறவற்ற சாய்வு இப்படியும், அடுத்தவற்ற சாய்வு இப்படியும் வரும். அதை விட கூடும்.
ஒன்று கூடவும் குறையவுமா வரணும் இல்லையா? அப்படி இருக்கோ? அப்படி ஒன்று இல்லை. அவன் இதுல இது இது உள்ளுக்கு வரைக்குள்ள தூரம் குறைஞ்சிடும் எல்லாம். சோ தூரம் குறைஞ்சிட்டேன்னா மையத்திலே இந்த ஆர்முடுகளுக்கு ஆரோமேகா ஸ்கேர் தானே. அப்ப இந்த ஆர்முடுகள் குறைஞ்சிட்டேன்னா என்ன நடக்கும்னு சொன்னா சாய்வுக்கு கூடிடும். நான் கேட்கிற விளங்குது? நீங்க ஆரோமேகா ஸ்கேர்ல ஆரை கூடின வரைக்கும் இந்த ஜி மாறாது. இந்த ஆரோமேகாஸ் கூடினா என்ன நடக்கும்? இது இந்த சாய்வு இப்படி வரும், அது கீழுக்கு. பிறகு இந்த ஆர்முடுகள் குறைஞ்சிட்டேன்னா இப்படி வரும், இது மேலுக்கு. மேலுக்கு இப்படி வரணும். அப்ப இப்படி ஒரு படம் இருக்கோ? அது இப்படி வந்து இப்படி வர்றது. இப்படி ஒரு படம் இல்லை இல்லையா? அதனால நாங்கள் எது எடுக்கலாம்? வேற வழி இல்லை, ஒன்றுதான். இப்ப மூன்றாவது விட வராது. ஸ்கீம்ல மூன்றாவது இன்னும் கொடுத்திருக்காரு போல. சோ மூன்றாவது வர இல்லாது, இப்படி வரலாம். இதை நாங்கள் ஆல்மோஸ்ட் நேர்கோடன் எடுத்தோம்டா முதலாவது விட வரும். நாற்பது நாலு என்னவாம்? புலவிளைவு டிரான்சிஸ்டர் ஒரு முனைவு சந்தி டிரான்சிஸ்டர் பற்றிய புலவிளைவு டிரான்சிஸ்டர் இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர் ஓகே எஃப்இடி பிஜேடி பற்றிய பின்வரும் கூட்டுகளை சரியான கூட்டை தெரிவு செய்ய. இது சரி அப்படின்னு கேட்கிறார். சரி பாருங்க, இது இருமுனைவு டிரான்சிஸ்டர், இது ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். முதலாவது கூட்டை பார்ப்போம். என்னவாம்? இதில் இரு பிஎன் சந்திகள் உள்ளன. இருமுனைவில் ரெண்டு பிஎன் சந்திகள் இருக்கு. இது ஒன்று இது ஒன்று. என்பிஎன் எடுத்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஓகே. புலவிளைவு டிரான்சிஸ்டர்ல இரு பிஎன் சந்திகள் உள்ளன. அதுல பிஎன் சந்தி ரெண்டு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா அது ரெண்டும் ஒன்றுதான். இப்ப இது என் சேனலா இருந்தா இது இதுன்னு பாக்குறது, இது ரெண்டே ஒன்றா தானே ஒன்று கனெக்ட் பண்றேன். அப்ப ஒரு பிஎன் சந்தி என்ன எடுப்போம்? ஓகே, அது ஒரு பிஎன் சந்தி. உண்மையா ரெண்டையும் ஒரேடியா போட்டிருக்க வேண்டியது, அவர் அந்த மிச்சம் பிடிக்கிறதுக்காட்டி இதுல கொஞ்சத்தை போட ஆகிட்டு அவ்வளவுதான். சரி, அப்ப அது பிள்ளை. இரண்டாவது கூற்று, கோடலின் போது இரு பிஎன் சந்திகளும் முன்முக கோடல் இருக்கும். நோ. இது பேசும் எமிட்டரும் முன்முக கோடல், பேசும் கலெக்டரும் பின்முக கோடல். ரெண்டு முன்முக கோடல் பிள்ளை. சங்கால ஒரு பிஎன் சந்தி உள்ளது, கோடலின் போது பின்முக கோடலை தொழிற்படுகிறது. அது சரி. ஆனா முதலாவது பிள்ளை என்னாலே கூட்டி பிள்ளை தானே, ஒன்று பிள்ளை என்னாலும் பிள்ளையே. அடுத்து மூன்றாவது, ஒரு பிஎன் சந்தி முன்முக கோடலிலும் மற்றைய பிஎன் சந்தி பின்முக கோடலும் இருக்கும். சரி. அடுத்த பக்கத்துக்கு, ஒரு பிஎன் சந்தி உள்ளது, கோடலின் போது பின்முக கோடல் தொழிற்படுகின்றது. சரி. அப்ப இங்க ரெண்டும் சரி. அப்ப அதான் விடை. மூன்றாவது. நாலாவது என்ன சொல்ற? மின்னோட்டத்தையும் வோல்டளவையும் விரியலாக்க முடியும். மின்னோட்டத்தையும் வோல்டளவையும் விரியலாக்க முடியும். சரி. மின்னோட்டமும் கூடுது, ஐபி ஐசி ஆகுது. வி வோல்டேஜையும் கூட்டி எடுக்கிறோம். உண்மையா வோல்டேஜ் தான் கூட்டுறோம், ஐசியும் கூடுது, மின்னோட்டமும் கூடுது. விரியலாக்கி சுட்டாக பயன்படுத்த முடியாது, அதுவும் விரியலாக்கி சுட்டாக பயன்படுத்துறோம் இல்லையா? ஆம்பிளிஃபயரா யூஸ் ஆகுதே.
அது பிள்ளை. அஞ்சாவது, ஒரு பிஎன் சந்தி மின்முக கோடலும் மற்ற சந்தி முன்முக கோடல் இருக்கும். என்ன சொல்றார்? ஒரு பிஎன் சந்தி முன்முக கோடலும் மற்ற சந்தி முன்முக கோடலும் இருக்குமா, அது பின்முக கோடல்னு வந்திருக்கணும். இப்ப ரெண்டு முன்முக கோடல்னா பிள்ளைதானே, அங்கால அதுமே பின்முக கோடல்னு எழுதியிருக்கணும். ஓகே, அது மாதிரி டைப்பிங் மிஸ்டேக். இது சரி போட்டா சிக்கல். அது டைப்பிங் மிஸ்டேக்ன்றதால பிள்ளை. மற்றபடி அந்த கூட்டு ஒரு சந்தி முன்முக கோடலும் மற்றது பின்முக கோடல் சரி, அங்க முன்னு சொல்லிக்க தானே. அடுத்த கூட்ட பாருங்க, ஒரு பிஎன் சந்தி உள்ளது முன்முக கோடல் இருக்கும், அது பிள்ளை. அங்க பிஎன் சந்தி பின்முக கோடல், இது பிள்ளை என்றதால கட்டாயம் பிள்ளை. இப்ப இதுக்கு என்ன விடை? மூன்றாவது விடை. ஓகே.